ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு கோவத்தில் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சூர்யா தான். என்னடா அது எங்கள் வீட்டு பொருளை தூக்கிட்டு ஒரு வேனை வச்சு குத்துன்னு குத்துனாரு. குத்துனது மட்டும் இல்லைங்க, அவங்க ஏரியாவில் உள்ள அந்த திருட பசங்களை பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அடிச்சு உண்மை சொல்லுங்க, சரி இவங்கள்ட்ட இருந்து உண்மையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் ஒப்படைச்சிட்டு ஒரு வழியாக சிலையை மீட்டு கொண்டு விட்டாங்க. அப்போ ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பண்ணுறது, மகாவுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் ரொமான்டிக் பாட்டு. இவன் தானோவா இருக்கும். அந்த அளவுக்கு சூர்யா வந்து இப்போ வேற லெவலில் ஆயிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் இவங்களோட லவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாங்க, அதாவது கன்சுவா இருக்கேன்னு நாடகம் போட்டாங்கல்ல, அதை வந்து நிறைவேற்றணும்ல, அதனால் பெல்ட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நாங்கள் கௌதமுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காங்க. கௌதம் அந்த டைம் பார்த்து உள்ளே வர இவங்க ஒளிய வைக்க, அப்புறம் மறுபடியும் சொதப்ப இந்த பொண்ணு எனக்கு தான் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் மாட்டுட்டோம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா மகா வீட்டில் உள்ள எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொன்னது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமா அது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ண போகிறாங்க. பூஜை பண்ணி ஹாப்பியாக இருக்காங்கங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி வேறு தான் பிள்ளைய கொண்டு போய் இவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டாலே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போயிருக்காங்க. இவங்க கொந்தளிக்கிறதுக்கு காரணம் யார்? நம்ம சகுனி சித்ரா தான். நெண்டி விட்டுருச்சு. நெண்டி விட்டது மட்டும் இல்லைங்க, வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்து சூர்யாவும் மகாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னே எங்கே இவ்வளோ நேரம் போனீங்கன்னு மகாவை பார்த்து கொஷின் கேட்க, சூர்யா இல்லைம்மான்னு அவங்க பதில் சொல்ல வராங்க. உன்னை கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.